பிரதான ஆசாரியன். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களைப் பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. பிரதான ஆசாரியரிடத்தில் ஒரு சில சுபாவங்கள் பொதுவாக இருக்க வேண்டும். அவர் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்க வேண்டும். நம்மை போல பிரதான ஆசாரியரும் ஒரு மனுஷராகவே இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சமூகத்தில் பாவ சுபாவமுள்ள மனுஷனை தாராளமாக அங்கீகரிப்பதில்லை. தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தேவன் மனுஷரில் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் மாத்திரமே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வர வேண்டும். இவ்வாறு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் மாத்திரமே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு பிரவேசிக்க முடியும். பிரதான ஆசாரியன் மனுஷருக்காக தேவ காரியங்களை விசாரிக்க வேண்டும். தேவனுடைய மகிமைக்காகவும் மனுஷருடைய நன்மைக்காகவும் அவர் ஊழியம் செய்ய வேண்டும். பிரதான ஆசாரியன் மனுஷருடைய பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டும். மனுஷரிடத்தில் இருப்பது எல்லாமே தேவனுக்கு உரியது என்பதை அங்கீகரிப்பதற்காக பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் காணிக்கைகளை செலுத்துகிறார். நம்மிடத்தில் இருப்பது எல்லாவற்றையும் நாம் தேவனிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக செலுத்துகிற காணிக்கைகளை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று யாரும் நம்மை கட்டாயம் பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நாம் மனப்பூர்வமாகவும் உதாரத்துவமாகவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டும். மனுஷருடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் பலிகளை செலுத்துகிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக காணிக்கைகளை செலுத்தும்படியாகவும் பலிகளை செலுத்தும்படியாகவும் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகளை கிறிஸ்துவானவர் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துச் சொல்லுகிறார். அதே வேளையில் நம்முடைய பாவமான துர்க்கிரியைகளை கிறிஸ்துவானவர் தம்முடைய பாவ நிவாரண பலியின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நீக்கி போடுகிறார். பிரதான ஆசாரியன் அறியாதவர்களுக்கு இறங்கத்தக்கவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியருடைய இருதயத்தில் அறியாத ஜனங்களுக்காக இரக்கம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை போதிக்கிற விருப்பம் இருக்க வேண்டும். சத்தியத்தை உடனே புரிந்து கொள்ள முடியாத ஜனங்கள் மந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு நீடிய பொறுமையோடு சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். பிரதான ஆசாரியன் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவராய் இருக்க வேண்டும். வழிவிலகி போனவர்களை தேவனுடைய நீதியின் பாதைக்கு அழைத்து வர வேண்டும். வழிதப்பி போனவர்கள் மீது அன்பும் இரக்கமும் கரிசனையும் காண்பிக்க வேண்டும். ஒரு சிலர் தங்கள் பாவத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் நெறிதப்பி போய் விடுவார்கள். இவர்களை நீதியின் பாதைக்கு திரும்பவும் அழைத்து வருவது பிரதான ஆசாரியருடைய ஊழியம். தேவனிடத்தில் உள்ளது போல பிரதான ஆசாரியரிடத்திலும் நீடிய பொறுமையும் மனதுருக்கமும் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியனும் மற்ற ஆசாரியரைப் போலவே பலவீனம் உள்ளவராய் இருக்கிறார். அது நிமித்தம் அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறான். பிரதான ஆசாரியன் நெறிதப்பி போனவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் இறங்குகிறான். இவனும் பலவீனம் உள்ளவன். தண்டிக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். பிரதான ஆசாரியனும் பலவீனம் உள்ளவன். ஆகையினால் மற்றவர்களை மன்னித்து அவர்களை தண்டிப்பதற்கு நிதானமாக நடந்து கொள்கிறான்.